வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இது உங்கள் ஆல்வேஸ் நம்ம சமையல். கத்திரிக்காவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாரும் சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு காரமான லாலிபாப்னு தான் சொல்லணும். கத்திரிக்காவை வச்சு நாம் இதை செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சில்லி சிக்கன் பவுடர், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் கத்திரிக்காவை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி துடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 ஸ்பூன் சில்லி சிக்கன் பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக இதில் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா விஸ்க வச்சு நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காவை காம்பெல்லாம் வெட்டாமல் நான் நீல வாக்கில் இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். இதில் இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தடவி எடுத்து இப்படி காம்பெல்லாம் கட் பண்ணாமல் நம்ம செஞ்சால் தான் குழந்தைங்க லாலிபாப் மாதிரி இதை பிடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி இதில் எல்லாம் இந்த மசாலாவையெல்லாம் ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்ச கத்திரிக்காவை 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா இந்த மசாலாவிலே ஊறட்டும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவராவது நீங்கள் ஊற வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு பேனை வச்சிடலாம். பேனை வச்சு ஆயில் கொஞ்சம் சூடானோடனே நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸாவது இது லோ ஃப்ளேம்லேயே வேகணும். திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 4 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வைங்க. இதை இப்படியே வேக விடாமல் ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்போ நமக்கு ஸ்பீடாக வெந்து வந்துடும். அப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. அடிக்கடி ஓப்பன் பண்ணி நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இதே போல் இருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு பொரியல் மாதிரி செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுப்பாங்க. இதில் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி விடவே இல்லை. நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது கூட ஆயிலை விட்டு தான் ஸ்டஃப் பண்ணோம். நான் ஒரு நான்ஸ்டிக் பேனை வச்சு தான் இதை ஃப்ரை பண்ணுறேன். அதனால் ஆயில் அதிகமாக விடணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்துடலாம் நம்ம. இப்போ எல்லா கத்திரிக்காயும் தனியாக எடுத்து வச்ச பின்னாடி அதே பேனில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்ச 2 ஆனியனை இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் பிளாக் சால்ட்டை நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நான் ஒரு மசாலாவை சேர்த்து போகிறேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம கத்திரிக்காவை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு எடுத்தோம்ல அதே மசாலா தான். கத்திரிக்காவை ஸ்டஃப் பண்ணி அது ஊறின பின்னாடி அதுலேருந்து இந்த மசாலா கிடச்சிது. அதையவே நான் இது கூட விட்டு லைட்டாக வதக்கி விட்டுறலாம். இதை வதக்கி விட்டுட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சூப்பரான கத்திரிக்காய் லாலிபாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்லேயும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. அவங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது நமக்கும் சந்தோஷம்தான். இதே மாதிரி சூப்பரான ரெசிபிலாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பாசத்தோடு நேசத்தோடு நீங்கள் செஞ்சு கொடுத்தா அசத்துங்க.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.